கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின் போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்ஸ்க்குலயும் ஒரு மாடல் சம்ஸ் இருக்கும். அந்த மாடல் சம் சால்வ் பண்ணாவே எக்ஸாம்ல இந்த மெத்தட் எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ரூ 30,000 அசலானது 7% கூட்டு வட்டியில் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் கூட்டு வட்டியாக ரூ 4,347 கிடைக்கிறது எனில் வருடத்தை காண்கன்னு கேட்கறாங்க. அதை எத்தனை வருடத்துல அந்த கூட்டு வட்டி கிடைக்குதுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 30,000, வட்டி 7%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு வட்டி மட்டும் 4,347 ரூபாய் கிடைக்குதுன்னா ஸோ எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த அசல் அப்படிங்கிறது 100%. இந்த அசல் அப்படிங்கிறது எவ்வளவு? 30,000 ரூபாய். 100% அப்படிங்கிறது 30,000 ரூபாய். நெக்ஸ்ட் இந்த அசல் பிளஸ் இந்த வட்டி ரெண்டும் சேர்ந்து 107%. அதாவது இங்க 100%, இங்க வட்டி பாருங்க 7%, ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இந்த அமௌண்ட் வருது. அப்ப 30,000 பிளஸ் 4,347 34,347. ஸோ இது பாருங்க, இதுக்கு ரேஷியோ எடுத்தோமா ஃபர்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணுமா இங்க என்ன வருது? 10,000 வருது. அதே மாதிரி இங்க 3ஆல கேன்சல் பண்ணுமா 11,449. நெக்ஸ்ட் இந்த 10,000 அப்படிங்கிறது 100 ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 11,449 அப்படிங்கிறது 107 ஸ்கொயர். பாருங்க 100, அதே மாதிரி இங்க 107. ஸோ அப்ப வருடம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர்ல என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. இங்க பவர்ல என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஒருவேளை இங்க கியூப் வந்துச்சுன்னா 3 வருஷம், ஸ்கொயர் வந்துச்சுன்னா 2 வருஷம். அப்போ இந்த அசல் 30,000 ஆனது 7% வட்டி கூட்டு வட்டியில 2 வருஷத்துல 4,347 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் ரூ 4,000, வட்டி 5%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல கூட்டு வட்டியா 410 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஜஸ்ட் இதுக்கு ரேஷியோ எடுத்தா போதும், இந்த சம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். கூட்டு வட்டியில அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் ரூ 2,000, வருடம் 2 வருடம், ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி விகிதத்துல 2 வருஷம் கழிச்சு மொத்த தொகையா 2,226.05 பைசா கிடைக்குது அப்படின்னா கூட்டு வட்டி வீதம் என்ன கேட்கறாங்க. ப்ரீவியஸா பார்த்த சம்ல அசல் கொடுத்துட்டு மொத்த தொகை கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு வருடம் கேட்டாங்க. இதுல அசல் மொத்த தொகை வருடம் கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் கேட்கறாங்க. ரெண்டு சம்மும் ஒரே சம் தான். இந்த சம்மை எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். அசல் ரூ 2,000, வருடம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் கழித்து ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்துல மொத்த தொகை 2,226.5 பைசா கிடைக்குது. ஸோ அப்ப வட்டி வீதம், கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க அசல் 2,000, இங்க மொத்த தொகை 2,226.05 இருக்குது. ஸோ இங்க பாருங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல 100ஆல மல்டி பண்ணணும். அதே மாதிரி இந்த அசலையும் 100ஆல பெருக்கணும். இந்த 100ஆல பெருக்கினா அந்த புள்ளி போயிடும். அப்ப இங்க என்ன வரும்? 2 லட்சம் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 2 லட்சம் வரும். அதே மாதிரி இங்க என்ன வரும்? 2,22,605 வரும். நெக்ஸ்ட் இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பார்க்குறோம். இது 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வருது? 40,000 வருது. 5ஆல கேன்சல் பண்ணா 40,000. அதே மாதிரி இது பார்த்தோம்னா 44,521 வருது. ஸோ இதுக்கு மேல எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்டு 2 ஆண்டு. 2 ஆண்டுன்னு சொன்னா இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 40,000 ஸ்கொயர் ரூட் எடுத்தோமா 200, 200 × 200 40,000. அதே மாதிரி 44,521 ஸ்கொயர் ரூட்ல எடுத்தோமா 211. அதாவது 211 × 211 44,521. நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 211ல 200 போயிடுச்சுன்னா 11 வகுத்தல் இந்த அசலுக்கான ரேஷியோ வகுத்தல் 200 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. கூட்டு வட்டி சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 11/2. 11/2. 11/2 அப்படியே கேன்சல் பண்ணா 5.5%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் இந்த ரேஷியோ எடுக்க தெரிஞ்சா போதும், இந்த மாடல் சம்ம நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே இந்த சம் பாருங்க. அசல் ரூ 8,000, வருடம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் கழித்து ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் மொத்த தொகை 8,820 கிடைக்கிறது. கூட்டு வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் டிஎன்பிசி எக்ஸாம்ல மோர் தென் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 8,000, வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க அசல் 8,000, வட்டி 10%, வருடம் 2 வருடம். 2 வருடத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8,000. அசல் 8,000 இன்ட்டு வட்டி 10%. 10
சதவீதம் இன்ட்டு 2 வருஷம் சொல்லியிருக்கிறாரு, 2 டைம் 10%. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இன்னொரு பெர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 80 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான கிடைக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தோம்னா 80 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 6000, வட்டி 20%, வருடம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 15000, வட்டி 12.1/2%, அதாவது 12.5%, வருடம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு வர கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்க அசல் 15000, வட்டி 12.1/2%, வருடம் 2 வருடம், 2 வருடத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க அசல் 15000 இன்ட்டு, ஸோ இங்க பாருங்க 12.1/2%. ஸோ 12.1/2 அப்படிங்கிறது 12, அதாவது 12.5%. ஸோ 12.5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு அகை 2 வருஷம் சொல்லியிருக்கிறதுனால 2 டைம் 12.5 வகுத்தல் 100. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 12.5, ஸோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருந்தாலும் சரி, பெருக்கல் இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட்டுக்கு ஒரு ஜீரோ. அப்போ பாருங்க, இந்த ஒரு புள்ளிக்கும் ஒரு ஜீரோ அப்படியே போயிடும், இந்த புள்ளிக்கும் இந்த ஜீரோ அப்படியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 150 இன்ட்டு இங்க 125 வகுத்தல் 100 இன்ட்டு இங்க 125 வகுத்தல் 100. நெக்ஸ்ட் இங்க 25 கேன்சல் பண்ணா 5 கீழே 4, அதே மாதிரி இங்கேயும் 5/4. அப்ப என்ன இருக்கும், 150 இன்ட்டு 5 இன்ட்டு 5 25 வகுத்தல் 4 இன்ட்டு 4 16. ஸோ அது அப்படியே பேருக்குன்னா 15 இன்ட்டு 25 375, இங்க ஒரு ஜீரோ இருக்குது, வகுத்தல் 16. இதை அப்படியே கேன்சல் பண்ணோமா 234.375 வரும், ரவுண்டா 234 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது அசல் 15000, வட்டி 12.1/2%, வருடம் 2 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 234 ரூபாய். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 10000, வட்டி 25%, வருடம் 2 ஆண்டு, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 18 எனில் அசல் தொகையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 18 அப்படிங்கிறாங்க. ஸோ அசல் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசம் மட்டும் எடுங்க, 18 ரூபா. வித்தியாசம் எவ்வளவு, 18 இன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க, வட்டி 6%. 6% எப்படி எழுதுவோம், 6 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 6 இன்ட்டு 100 வகுத்தல் 6. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைம் 100 வகுத்தல் 6 ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இங்க கேன்சல் பண்ணா 18 6 கேன்சல் பண்ணா 3. நெக்ஸ்ட் இங்க 6 3 கேன்சல் பண்ணா 2. நெக்ஸ்ட் பாருங்க, 100 இன்ட்டு 100 10000, 100 இன்ட்டு 100 10000 வகுத்தல் 2 சீக்குவல் டு அப்படியே கேன்சல் பண்ணா 5000 ரூபாய். ஸோ அசல் 5000 ரூபாய். அசல் எவ்வளவு, 5000 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 4 எனில் அசல் தொகை கணக்கிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட் எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்க சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 4 எனில் அசல் தொகையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 4 அப்படிங்கிறாங்க. அசல் தொகை என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசம் மட்டும் எடுங்க, 4 ரூபாய். வித்தியாசம் 4 இன்ட்டு இங்க வட்டி 2%. 2% நம்ம எழுதுவோம், 2 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவர்ஸ்ல 100 வகுத்தல் 2 இன்ட்டு 100 வகுத்தல் 2. 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைம். நெக்ஸ்ட் பாருங்க, 2 இன்ட்டு 2 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 10000 ரூபாய். ஸோ அசல் பார்த்தோம்னா 10000 ரூபாய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 32 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 768 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. சோ இந்த சம்மை எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 768 அப்படிங்கிறாங்க. சோ அசல் தொகை என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசம் மட்டும் எடுங்க. எவ்வளவு? 768 இன்ட்டு இங்க வட்டி 8%. 8% நம்ம எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவர்ஸ்ல 100 வகுத்தல் 8 இன்ட்டு 100 வகுத்தல் 8. ஸோ இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 8 இன்ட்டு 8 64. இதை அப்படியே கேன்சல் பண்ணா 12 வரும். ஸோ இங்க 12, இங்க ஒரு 4 0 இருக்குது. அப்ப அசல் பார்த்தோம்னா 1,20,000. அசல் 1,20,000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ 8 எனில் அசல் தொகை கணக்கு வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.